தமிழ் கேள்வி செந்தில்வேல் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, அதாவது வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஐடி ஊழியர்கள் இருக்காங்களா, அவங்கள வந்து ஐயா கலைஞர் உருவாக்கின டைடல் பார்க்கு தான் படித்து அந்த வேலை வாய்ப்புலாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு வெளிநாட்டில். நன்றி மறந்து இன்னைக்கு ஒரு நடிகனுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டு. அம்மா, விஜய் எந்த தகுதியுமே இல்லாதவன், தலைவர் தகுதியே கிடையாது. ஒரு மனித உயிரை பற்றி கவலைப்படல, எதுவுமே கிடையாது, மக்களுக்கு எதுவுமே செய்யல. ஆனால் அவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவன் ஒரு தற்கொலை முட்டாள் தானே. அவர் விமர்சனம் சரியானது தான். அதுபோல் கலைஞர் ஆட்சியில் தான் டைடல் பார்க் உருவானது உண்மை தான். அவர் தான் அந்த கணினி வழி கல்வியை சேர்க்குறாரு, 6ஆம் வகுப்புலேருந்து தொடங்குறாரு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் மூலமாக தமிழ் எழுத்துக்களையும் அவர் ஆட்சியில் தான் நிறைய சேர்க்குறாங்க. இணையதளத்தில் கணினியில் இது நிறைய விஷயம் செஞ்சது தான், அவர் செஞ்சது தான். டைடல் பார்க்கு அவர் திறந்தது தான். அதுக்கப்புறம் தான் ஐடி போட்டி போட்டு இங்கே பிசி மக்கள்லாம் அதிகமாக எஸ்சி எல்லோரும் சேர்ந்து படித்தது. அதுக்கு அவர் ஒரு போட்ட விதம் தான், அது உண்மை தான். அது கலைஞர், தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் தான். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்துறை எல்லாத்துலேயும் கலைஞர் தான் ஒரு தமிழ்நாடு சிற்பி. அது உண்மை, மறுக்க முடியாது. ஆனால் எந்த தகுதியுமே இல்லாத, அதெல்லாம் தெரியாத தற்குறிகள் விஜய் ரசிகர்கள் அவனுக்கு ஓட்டு போட்டுக்கானா அவன் தற்குறி தானே. அவர் பேசினால என்ன தவறு இருக்குது? தவறே கிடையாது. ஆமாம், திமுக செஞ்சது தான். ஆமாம், திமுக செஞ்சது. இது என்ன, இது ஒரு பிரச்சாரம் மாதிரி தான். இதில் என்ன கேள்வி இருக்கும்? ஆமாம், எதுவுமே தகுதியில் அவனுக்கு ஓட்டு போட்டால் இதெல்லாம் இவங்க செஞ்சேடா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலடான்னு அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதானே. இது சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் முற்போக்கு பேசுகிறோங்கிற ஒரு விஜய் ரசிகர் தான் அவனுங்களாம். முட்டா போயிடுவா விஜய்க்கு முட்டு கொடுத்துருக்கானு. இதில் திமுக இருக்கிறங்கிற பேரில் கலைஞர் செஞ்சதை அவனுக்கே தெரியல, எதுவுமே தெரியல. அவர் வந்து தரக்குறவளாக யாரும் பேசலை. அவர் சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் அதெல்லாம் செஞ்சது, நீ அதை ஏற்றுக்க உனக்கு மனசு இல்லைன்னா நீ செத்துரு.